அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். தெரியுதா உங்களுக்கு? பிக்சர் எல்லாம் நல்லா தெரியுதா? சுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருக்கும் வெளியே. அல்லேலூயா. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாடல். இந்த வெளியே சுத்திர இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பலகை, சித்தி மரத்தால நிமிர்ந்து இருக்கும் பலகைன்னு பார்த்தோம்ல, அந்த பலகை அதை இணைக்கக்கூடிய அந்த நிறைய நூற்களால நூற்கப்பட்டு அது ஸ்கிரீன் மாதிரி ஷாமனா போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சுத்தீரம் அடிச்சு அதெல்லாம் நான் சொல்லுவேன். இதுதான் அந்த சுத்தீர இருக்கிற பலகை, அந்த கதவு உள்ள நான் சொல்லுவேன். இப்போ அந்த கதவு எல்லாமே அது செய்யப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல இந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் துணி, அதெல்லாம் நான் சொல்றேன். தெரியுதா உங்களுக்கு? பிக்சர் தெரியுதுங்களா? தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துல எது எங்க இருக்குன்றத இந்த படம் காட்டும். இந்த படத்துல பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு திரை போட்டு பரிசுத்த ஸ்தலத்துல வடபுறம் தென்புறம் இருக்கு. அதுல குத்து விளக்கும் சமூகத்தப்ப மேஜையும் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து உள்ள அடுத்த ஸ்கிரீன் இருக்கும். அடுத்து உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே நடுவுல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதை பார்த்த மாதிரி நேர வெளியே குத்து விளக்கம் மேஜையும் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல முன்னாடி தூப பீடம் இருக்கும். இப்போ பாருங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம். கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்க, இது உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுங்கன்னா அந்த பெட்டியை காட்டு வைப்போம். கிருபீன்கள் வைக்கப்பட்ட பெட்டி. இப்போ இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இது வரைக்கும் பரிசுத்த ஸ்தலம். இந்த பக்கம் குத்து விளக்கும், அந்த பக்கம் சமூகத்து அப்பம் மேஜை டேபிள் அங்க இருக்கும், அதுல அப்பம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேரா இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கும். இதுக்கு நேரா வெளியே இங்க தூப பீடம் இருக்கும். இந்த தூபத்தை போட்டுதான் உள்ள போகணும் பரிசுத்த சமூகத்துல. இங்க தூப பீடம் இருக்கும். ஒரு பக்கம் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும், அந்த பக்கம் சமூகத்து அப்போ மேஜை வைக்கப்பட்டிருக்கும். தூப பீடம் எங்க இருக்குன்னா இதுக்கு நேரா இங்க இருக்கும். ரைட்டா? இங்க இருக்கும். வெளியே பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் இந்த படத்துல போடப்பட்டிருக்கு. அடுத்து இப்ப நான் ஒவ்வொரு பனிமுட்டா நான் காட்டுவேன். கவனிங்க, இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டிக்கு மேல கர்வட் இருக்கு பாருங்க, இதுதான் கிருபாசனம். கிருபாசனத்துக்கு மேலதான் 2 கேருபீன்கள் இருக்கு. நல்லா பாருங்க, கிருபாசனம் மேல, அதாவது இது பெட்டி இது வரைக்கும் தான் இருக்கும், அதை மூடுறதுதான் கிருபாசனம். அதை மூடி போட்டிருக்காங்க பாருங்க, பொண்ணுனால செய்யப்பட்டு அது அழகா சித்தரிக்கப்பட்டு இது மேல மூடி இருக்கிறது, அதுதான் கிருபாசனம். கிருபாசனம்னா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, அதுதான் கிருபாசனம். கிருபை பிளஸ் ஆசனம், கிருபாசனம். மேல அதுக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கு. கேரும் இதுதான் தங்க சீட்டி மரத்தால செய்யப்பட்டு தங்க தகட்டால மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. ரைட்டா? இது அப்பம் வைக்கிற மேஜர், சமூக தப்பம் மேஜர். வலப்புறமும் தென்புறமும் இது ஒரு மேஜர் ஒரு பக்கமும் குத்து விளக்கு ஒரு பக்கமும் இருக்காது. இது அப்பம் வைக்கிற மேஜர். 12 அப்பங்கள், 12 கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 அப்பமும் 6 அப்பமும் 12 அப்பம் வைக்கப்படணும். தினம் மாத்தணும். அதை அப்பம் வைக்கப்படுகிற மேஜர். இதுவும் சித்தி மரத்தால செய்யப்பட்டு பொன் தகட்டால மூடப்பட்டது. அடுத்து கவனிங்க, இது குத்து விளக்கு. இதுவும் குத்துவிளக்கு இந்த சைடும் சமூக தப்பு மேஜமும் இந்த சைடு.
கிருபாசனத்தை பார்த்த மாதிரி தூபப்பீடம் இருக்கும். அது தூபப்பீடத்தை காட்டுறேன். இது குத்து விளக்கு 7 அகல்கள் நிறைந்த, இப்படி 3 இப்படி 3, நடுவுல ஒண்ணுமா குத்து விளக்கு. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறார்னு சொல்றதை வெளிப்படுத்தல. இந்த குத்து விளக்குக்கு நடுவுல உலாவுகிற தேவன் இது எதை குறிக்குதுன்றதை நான் இப்ப இந்த லெசன்ல சொல்லுவேன். இந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது? இந்த குத்து விளக்குக்கு நடுவுல தான் ஏன் அவர் சுத்தி சுத்தி வராரு அதை குறிச்சு நான் சொல்லுவேன். நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிடுறேன். குத்து விளக்கு இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நான் சப்ஜெக்ட் எடுக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தூப பீடம் எல்லாம் மரத்தால செய்யப்பட்டது. இது மாத்திரம் மரத்தால செய்யப்படல. நான் அதை சொல்லுவேன். ஏன் இது மரத்தால செய்யப்படல குத்து விளக்குன்றது? இது என்னது? தூபப்பீடம். இந்த தூபப்பீடம் எங்க இருக்கும்? இதுக்கும் நடுவுல உடன்படிக்கை பெட்டி பார்த்தா மாதிரி அந்த தூபம் போடும் பொழுது, அந்த வாசனை நிறைந்த தூபம் போடும்போது, அந்த தூபம் போட்ட பிறகுதான் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வர முடியும். அந்த வாசனையை முகர்ந்து தேவன் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இருக்கக்கூடியது தூபப்பீடம். இது தகன பலிபீடம். இந்த பலிபீடம் வெளியே இருக்கும், பிரகாரத்தில் இருக்கும் பலிபீடம். அந்த தகன பலிபீடம் எப்படி இருக்குன்னா தெரியுதாது? முடிஞ்ச ஒண்ணு பாருங்க. தகன பலிபீடம் இது வெளியே இருக்கும். தண்ணீர் தொட்டி, வெண்கல தொட்டி. ஒரு ஆசாரியன் உள்ள வருவதற்கு முன்பாக அவன் தன் கை கால்கள் எல்லாம் பலி செலுத்தின பின்பு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பனிமுட்டு இது. இங்க கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த ஆசாரியன் சுத்தமா கழுவிட்டு நேரா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள சமூகத்து அப்ப மேஜையை பார்த்து அந்த மேஜையில அப்பம் வைக்கணும். அடுத்து குத்து விளக்கை ஏற்றணும். அதுக்கு பின்பு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது தூபத்தை ஏறெடுக்கணும். அதற்கு பின்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உள்ள போகணும். மத்த இது ரெண்டும் அடிக்கடி வருவாங்க போவாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ள போய் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செலுத்தி பின்பு வர வேண்டும். ரைட்டா? இது தண்ணியை தொட்டி. இது ஆசாரியன். இது ஆசாரியன். அல்லேலூயா. இந்த ஆசாரியன் தான் அந்த தூபத்தை பிடித்துக் கொண்டு தூப கலசத்துக்கு முன்பாக நின்று தூபம் விட்டு தூப வர்க்கம் விட்டு அதுக்கு பின்பு உள்ளே செல்லுகிறான். ரைட்டா? ஏபோத்துனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏபோத் தாவீது சணல் பரிசு இருந்த ஏபோத் வேற. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. தாவீது அதுக்கப்புறம் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏபோத்தை தரித்து கொண்டு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்த வசனம் தெரியல உங்களுக்கு? நான் எடுத்து சொல்றேன் அப்புறம். அந்த ஏபோத்துனா என்ன தெரியுமா? என்ன சொல்றீங்க? இதுதான் ஏபோத். 12 கற்கள் இருக்கும். 6 இப்படி 6 அப்படி. அந்த அந்த 6 கற்கள்ல அந்த கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும். வெட்டப்பட்டு நான் சொல்றேன். அதெல்லாம் வசனத்துல நீங்க வீட்டுல போய் பாருங்க. இதுதான் ஏபோத். இந்த ஏபோத் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை நான் சொல்றேன் வசன ஆதாரத்தோடு. இது ஒரு பிக்சர் மாதிரி இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இது ஆசாரியனுடைய வஸ்திரம். ஆசாரியன் உயர்ந்து இருக்கணும், தனித்துவமா இருக்கணும், தனியா தெரியணும். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நடுவுல ஆசாரியன் உயர்ந்து இருக்கணும், தனிப்பட்ட விதத்துல இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். பார்க்கும் போதே பளிச்சின் ஆசாரியன் தெரியுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்து வைத்தார். அதே போலதான் நமக்கும் ஆசாரியர்களை கர்த்தர் அந்த கனத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். தனித்துவமாக 1000 பேர் அதுக்கு நடுவுல நம்மை தனியா காண்பிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம 25
6வது அதிகாரத்தை 25ல அதான் நான் சொன்ன பொண்ணுனால என்ன பண்ணணும், பொண்ணுனால ஒரு குத்து விளக்கை செய்யணும்ன்ற 25வது அதிகாரம் 31வது வசனமா, பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். இது மட்டும் மரத்தால செய்யப்படல, குத்துவிளக்கு மாத்திரம் பசும் பொண்ணு. அதை நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 26வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிங்க. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையால் கேருபீன்களை செய்ய கடவாய். மூடு திரை. இப்போ அந்த நிமிர்ந்து நிற்கிற பலகைய சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல அவர் அதாவது அந்த பலகை இங்கிருந்து இவங்க டிஸ்டன்ஸுக்குள்ள அடுத்த பலகை இருக்கணும். அந்த பலகையை இணைக்க இந்த மூடு திரையை செய்ய சொல்றாங்க. அடுத்து இன்னொரு வசனமும் வாசிங்க. அந்த ரெண்டும் வாசிச்சு. ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழ நீளமும். 28 முழம் நீளம்னா எவ்வளவு பெருசு தெரியும்ல? ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழம். ஒரு முழம் 1.5 அடி. நான் அதெல்லாம் அளவு அப்புறம் பின்னாடி சொல்றேன். 4 முழ அகலமாய் இருப்பதாக. அகலம் எவ்வளவுன்னா 4 முழம். லென்த் 28 முழம். ஒரு முழம் 1.5 அடி கணக்கு போட்டுங்க நீங்களே. அகலம் 4 முழம். ஒரு முழம் 1.5 அடி. 4 முழம்னா கணக்கு போட்டுங்க. அகலம் இந்த அளவு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இணைக்க ஒன்றோடு இணைக்க மூடு திரைக்கு ஒரு கொக்கிய செய்ய சொல்றாரு. 5 மூடு திரை இணைக்கப்படணும், 5 இணைக்கப்படணும்ன்றாரு. 5வது வசனம் இப்ப அதை இணைக்கிறதுக்கு சொல்றாரு. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடு திரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். அத இணைக்கிறதுக்கு அந்த திரைசலை இங்க இருந்து இங்க இணைக்கணும்ல, அந்த இணைக்கிறதுக்கு அத செய்ய சொல்றாரு. மூணுத்துல காதுகளை செஞ்சு 50 அதை செய்ய சொல்றாங்க. செய்ய சொல்லி அதோட ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? நல்ல கவனி. எப்படி இருக்கும்? இப்படி ஒண்ணு மாட்டுவாங்க, இப்படி ஒண்ணு மாட்டுவாங்க, எப்படி இழுத்து நிற்காங்க. அந்த மாதிரி கொக்கி காதுகளை செய்யணும். அது எல்லாம் எப்படி எல்லாம் பொண்ணுல 6வது சொல்றாரு 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அந்த காதை பண்ணி அதுல கிரில் பண்ணி தைச்ச உடனே அதுக்கு கொக்கி, அததான் நான் சொன்ன பாருங்க, இப்படி இருக்கும். அந்த கொக்கியில மாட்டி அந்த மூடு திரை அப்படியே இப்படி இருக்கும். நான் காமிச்சேன்ல உங்களுக்கு போட்டோல பிக்சர்ல காமிச்சேன். அதை இத பாருங்க, சுத்தீர இருக்கா? சுத்தீர இருக்கு பாருங்க. சித்தி மரம் பலகை, ஒரு பலகைக்கு நடுவுல இன்னொரு பலகைக்கு நடுவுல இந்த கார்மெண்ட் இருக்கும். அது இணைக்கிற கொக்கிகளை குறிச்சு இங்க எல்லாம் கரெக்டா ஆர்டர் பாருங்க. எல்லாத்தையும் எப்படி விளக்கி கரெக்டா சொல்றாரு. அந்த கொக்கிகள் எல்லாம் செஞ்சு அது ஒன்றோடு ஒன்று இணைத்து அது கூடாரமாய் ஸ்தாபிக்கும்படி. அது எதை குறிக்கிறது என்றால் அததான் அந்த 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். 11வது வசனமும் வாசிங்க. 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளினால் மாட்டி ஒரே கூடாரம் ஆகும்படி அதை இணைத்து விடுவாயாக. ஆமென். இது எதை குறிக்கிறது என்றால் சபை ஐக்கியத்தை குறிக்கிறது.
ஒரே கூடாரமாய் தனித்தனியா இருக்கு. இப்ப அந்த கொக்கிகள் வந்து இணைக்கிறது. அந்த பலகை வைக்கப்பட்டு அந்த பலகையிலிருந்து ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அப்படியே நடுவுல எல்லா இடத்துலயும் சுத்தியும் அந்த பலகைகள் இருக்கும். அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன அந்த அதிகாரத்துல 18 வாசிங்க, அதுல 26 18 வாசிங்க. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. ஆமா, இன்னொரு பலகைய இந்த சைடு. அப்ப எத்தனை பலகை? அந்த 20 பலகைக்கு தள்ளி தள்ளி இங்க பாத்தீங்கன்னா அத செய்ய சொல்றாரு. இத எத்தனை சொன்ன முழம்? 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருப்பதாக என்று சொல்லி அந்த மூடு தரையெல்லாம் மேல கீழே சைடுல எல்லாம் இணைக்கிறதுக்கு அதை ஒரே கூடாரமாக இந்த கொக்கிகளை செஞ்சு ஒன்றோடு ஒன்று இணைத்து அதை கூடாரமாக ஸ்தாபிக்கும்படி, ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. இதுதான் சபையினுடைய ஐக்கியம், இதுதான் சபை. அல்லேலூயா. ஒரே ஐக்கியமா எல்லாரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கூடாரமாய் காணப்படுவதுதான் சபை. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் கொக்கி வேலை செய்யல, இல்ல திரை ஒரு பக்கம் மாட்டல இன்னொரு பக்கம் மாட்டலன்னா அது கூடாரமாய் தெரியாது. அல்லேலூயா. அது எல்லாம் இணைக்கப்பட்டு அப்படியே கட்டமா நிக்குது. அதுக்கு நடுவுலதான் அந்த பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் செய்யறாங்க, அதுக்கு சுத்திரும். அதுக்கப்புறம் உள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இதே போலதான் பலகைகள் நிற்க வைத்து இதே போல அந்த எல்லாத்தையும் செஞ்சு அதுல மூடுறாங்க. அதுதான் இந்த 26வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலகைகள் கூட பொன் தகட்டானது. எல்லாத்தையும் கைட்டி திருப்பி மாற்றுற மாதிரி இருக்கும். கைட்டி கூடாரத்தை ஆண்டவர் நடத்தினார்னா மேக ஸ்தம்பம் புறப்பட்டு இருந்துச்சுன்னா உடனே இதெல்லாம் கைட்டணும். கைட்டு அந்த கொக்கி எல்லாம் கைட்டி அதுக்கு ஒரு பாக்ஸ் செஞ்சு எல்லா கொக்கி அதுல போட்டு பலகை எல்லாம் தனியா வச்சு எல்லாத்தையும் அந்த கூடாரத்தெல்லாம் மடிச்சு சுருட்டி எடுத்து கொண்டு போய் திருப்பி சுமந்து கொண்டு போய் எங்க கர்த்தர் இருக்க சொல்றாரோ, எங்க பாளையம் இறங்க சொல்றாரோ அந்த இடத்துல இறங்கிடுவாங்க, திருப்பி ஸ்தாபிப்பாங்க கூடாரத்தை. இது எல்லாம் இணைச்சி ஒரே கூடாரமாக இணைத்து விடுவாயாக அப்படின்னா அது ஒரே கூடாரமாக. இதுதான் சபை. இதுதான் சபை. இந்த சபை ஐக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பலகையும் இணைந்து அந்த ஒவ்வொரு அந்த செய்யப்பட்ட அந்த மூடு திரையால இணைக்கப்பட்டு அதை இணைக்க காது செஞ்சு கொக்கி செஞ்சு எல்லாத்தையும் மாட்டி சுத்திரும் ஒரே ரவுண்டா, அதை ஒரே ரவுண்ட்ல அந்த கட்டமா அந்த அளவு சொன்னபடி ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலகைகள் குறித்து வாசஸ்தலத்தின் வடபுறத்துல 20 பலகை, தென்புறத்துல தெற்கே 20 பலகை, இப்படி எல்லாம் வச்சு அடிச்சு எல்லாத்தையும் செய்யறாங்க. இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 27வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளும். 27:1 வாசிக்கிறோம். வாசிக்கமா. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீக்கின் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. அதுதான் இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தை செய்ய சொல்ற இந்த பலிபீடம் தகனித்து அது சாம்பல் எடுக்க தனியா அதுக்கு கீழே இதை செட் பண்ணி இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன். இந்த பலிபீடத்தை செய்ய சொல்றார். அதனுடைய அளவு சொல்றார். சித்தி மரத்தால செஞ்சு மேல பொருத்தகத்தால மூடப்பட்டு ஒரு பலிபீடம், பலி செலுத்த ஆடு மாடு என்ன அளவு சொல்றாரு? 5 முழ நீளமும். 5 முழம்னா அதான் 1.5 அடி ஒரு முழம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக ஒரே அளவுல 5 முழ அகலமும் சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. 3 முழம் 1.5 அடின்னா 3 முழம் கவனிச்சுக்கீங்க. அந்த அளவு டெப்த் வச்சு, ஏன்னா ஆடு மாடு கூட இருப்பாங்க, மாடை கூட பலி செலுத்துவாங்க அந்த இடத்துல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க செய்ய சொல்லி பொன் தகட்டால மூட சொல்றாரு. எல்லாம் அங்க மூடப்படுகிறது.
எல்லாத்தையும் அங்க செய்ய சொல்றாரு. அடுத்து அந்த சல்லடை அது இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வராரு. அந்த அதிகாரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் எப்படி செய்யப்படணும், அது எப்படி என்ன எங்க இருக்கணும், என்ன ஏது எல்லாத்தையும் இந்த அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து அதே அதிகாரத்துல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 18வது வசனத்தை வாசிங்க. பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் 20 அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். எல்லாம் பாருங்க, அந்த பிரகாரத்தின் நீளம் 100 முழம். அப்போ எத்தனை அடி கணக்கு போட்டுங்க? 1 முழம் 1.5 அடி இல்ல 150 அடி இந்த கூடாரம் செய்யப்பட்டிருக்கு. அளவெல்லாம் கூட இதுல போட்டிருக்காரு பாருங்க. கர்த்தர் 150 அடி லென்த். நம்ம இருக்கிற வீடெல்லாம் 10 அடி 9 அடி தான் இருக்கும் இல்ல, 10 அடி 12 அடி அந்த லென்த் கணக்கு போடுங்க. 150 அடி 100 முழம், அப்புறம் 50 முழமா அந்த அகலம் இருக்கணும். அடுத்து உயரம் 5 முழம். அப்போ பாருங்க எல்லாத்தையும் அளவு சொல்றாரு. அடுத்து கடைசியா நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 20வது வசனத்தை வாசிப்போம். குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. இங்க குத்துவிளக்கு வைக்கப்படுகிறது. அந்த குத்துவிளக்குக்கு வேண்டியது என்ன செய்யணும்ன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே எங்க எப்படி என்ன சொன்னாரு, எங்க சொன்னாருன்னா அது அந்த 25-40 வாசிக்கிறோம், 26-30 வாசிக்கிறோம், 26-30 மட்டும் வாசிங்க. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. ஆமென். 25-40 இதே தான் சொல்லுது. எல்லாம் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே. எல்லாத்தையும் கர்த்தர் காண்பிச்சு கொடுக்கிறார். அளவெல்லாம் சொல்றாரு, எப்படி செய்யணும்னு சொல்றாரு, எதுல செய்யணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் செய்ய சொல்லி, அதான் ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தாபிப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஸ்தாபிக்கணும், கர்த்தர் தங்கி உலாவுகிற இடமாய், கர்த்தர் பேசுகிற இடமாய் எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் மோசேக்கு மலையில சொல்லி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்து, அப்பா இது இப்படி இருக்கணும், இது அளவு இப்படி இருக்கணும், இந்த அளவு உயரம் இப்படி இருக்கணும், அகலம் இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் எப்படி செய்யணும், எதுல செய்யணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி நீ ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்கிறார். இது தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது, சபைக்கு முன் அடையாளமா இருக்கிறது. ரெண்டும் இருக்கிறது. இதுல வெளியே ஃபுல்லா சபைக்கு அடையாளம், உள்ள ஃபுல்லா ஆவிக்குரிய அடையாளம். ஆத்மா சரீரம் வெளியே அப்படி நிறைய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பிரகாரம் ஃபுல்லா அந்த இதெல்லாம் பலகெல்லாம் அடிச்சு ஒன்னோட ஒண்ணு கொக்கி போட்டு சேர்த்து ஒன்னா நிக்கிற கூடாரமாய் ஸ்தாபின்றாரு. அது சபை. உள்ளிருக்கிற பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் அதுல ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த திரை சிலை கூட எதுக்கு போடுறாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல திரை சிலை இருக்கு. முதல் திரை சிலை திறந்துகிட்டு உள்ள போனோம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இரண்டாவது ஒரு திரை சிலை இருக்கு, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செய்யற போற திரை சிலை. எதுக்கு நம்ம ரெண்டும் வைக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி அது எங்க எப்படி உள்ள இருக்குது, அதை விலக்கி போகணும் என்பதற்கு ஒரு அடையாளமாக
அது வைக்கப்பட்டு அந்த திரைசிலை எதுக்குன்னா அது அந்த திரைசிலை தருணாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போக முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும்னா இங்க ஒரு திரைசிலை இருக்கு. இது ரெண்டையும் பிரிப்பதற்காக, பிரித்து வைப்பதற்காக 2 திரைசிலையை போடுறாங்க, உள்ள போட சொல்றாரு கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேராய் போய் நாம் பரிசுத்தமாய் நடக்க பொழுது போய் பேசாம, ஏமாத்தாம, திருடாம, வஞ்சிக்காம, இப்படி பல பாவங்கள்லாம் செய்யாம வாழ்வது பரிசுத்த ஸ்தலம். அதற்கு பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனோடு உறவாடுவது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய ஐக்கியத்தில் இருப்பது, தேவ தரிசனத்தில் இருப்பது, தேவ சமூகத்தில் இருப்பதுக்கு அடையாளம். இதெல்லாம் நிறைய எனக்கு எத்தனை வருஷமா, 1 year 2 year 2 வருஷமா 1 வருஷமா இதை தனியா வெறும் ஆசிரியர் கூட படிச்சேன். சர்டிபிகேட் வச்சிருக்கேன். அது 800 நிமிஷம் மறந்துட்டேன், எங்களுக்கு தெரியல. அப்புறமா நான் காட்டுறேன் கருத்து. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்ப ஆவியானவர் சொல்றதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சிலது ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அப்போ எனக்கு அந்த டீச்சிங்ல கொடுத்ததுதான். இதெல்லாம் பத்திரமா வச்சு ஃபைல் பண்ணி 2012 நோ அந்த டைம்ல அப்போ இதெல்லாம் நான் ஃபைல் பண்ணி வச்சிருந்தேன். கவனிங்க, இந்த திரைசிலை எதற்கு என்றால் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கணும். அதுக்குதான் இந்த திரைசிலை. வெளிப்பிரகாரம் அது எல்லாரும் நிற்பாங்க. அந்த வெளிப்பிரகாரத்துல பலி செலுத்துறவன்னா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வரலாம், எல்லாரும் அந்த இதுல வெளிப்பிரகாரத்துல இருக்கலாம். ஜனங்கள்லாம் பாருங்க, சகரியா உள்ள போகும்போது வெளிப்பிரகாரத்துல எல்லாம் ஜெபம் பண்ணிருந்தாங்க. வாசிக்கிறோம்ல, வெளிப்பிரகாரத்துல எல்லாருக்கும் அனுமதி உண்டு. யார் வேணாலும் இயேசுவை உழைக்கலாம், துதிக்கலாம், போட்டலாம், பாடலாம், இயேசுவை இது பண்ணலாம். எல்லாரும் சொல்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல, இவ்வளவு புறஜாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க, பேசுறாங்க. எல்லாம் வெளிப்பிரகாரத்துல யார் வேணாலும் வரலாம். ஆனா உள்ள போறதுக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஆசாரியர் அதாவது ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால கழுவப்பட்டு நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம பரிசுத்தமா வாழ முயற்சி எடுக்கிறோம்ல, போய் பேசாம இருக்கிறோம், இது பண்ணாம இருக்கிறோம், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, தப்பு தவறு அதெல்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொரு ஸ்தலம் இருக்கு, திரை மூடப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள யாரு போக முடியும்னா பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும். அப்போ ஒரே ஒரு ஆள் தான் பிரதான ஆசாரியனா நியமிச்ச ஆள் மட்டும் தான் நியமிச்சிருந்தாங்க. அப்போ அவன் மட்டும்தான் உள்ள போகணும். அந்த பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும், தேவனோடு பேச முடியும், உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அதுதான் புதிய ஏற்பாட்டுல அந்த திரைசையிலே கிழிச்சு அவருடைய மாம்ச திரையின் வழியாய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்கு அடையாளமாக அந்த திரைசிலையை கிழித்து யார் வேணாலும் போகலாம். பிரதான ஆசாரியன் மாத்திரம் இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஆசாரியர், உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின ரத்தம் உள்ள போக அனுமதி கொடுக்கிறது. பிரதான ஆசாரியனை தவிர யாரும் போக முடியாது. போனா அங்க அடிமையும் உடனே மரணம் வந்துடும். அங்க யாருமே உள்ள போக முடியாது. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போக தேவன் நமக்கு இறக்கம் செஞ்சிருக்கிறார். அதுக்குதான் அது 2 பிரிவா பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நேராய் நடந்து கொள்ளுவது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அடுத்து நம்ம தேவனோடு உறவாடுவது. இதுக்குள்ள போகாம அடுத்தது போக முடியாது.
இதுக்குள்ள போனாலும் பழைய ஏற்பாட்டுல அதுக்குள்ள போக அனுமதி இல்லை. புதிய ஏற்பாட்டுல நேரடியாய் நாம் தேவ சமூகத்துல இப்ப கூட பாருங்க, ஆராதனையில எவ்வளவு அபிஷேகத்துல நிரம்பி இதான் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்நிய பாஷையில பேசுறோம், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பேசுறோம், கர்த்தர் சொல்ற வார்த்தையை பேசுறோம், கர்த்தர் இறங்குகிறார், பலமா கிரியை செய்கிறார். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்துல நேரடியா போயிடலாம்ல. அதுக்கு அந்த கிருபியை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். நல்லது. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. குத்துவிளக்கு 21வது வசனத்தை மாத்திரம் வாசிச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரை சீலைக்கும் வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் கவனிங்க. இதை மாத்திரம் மத்த எதுக்கு சொல்லல, எந்த பணிமுட்டுக்கும் சொல்லல. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது கர்த்தர் சொல்லிட்டார். இந்த குத்துவிளக்கு எரிகிறது சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சாயங்காலம் தொடங்கி அதிகாலை வரை, விடிய காலம் வரை அது எரிந்து கொண்டிருக்கிறது. இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் வாசிங்க லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரா முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது விளக்கு. என்னது இந்த ரா முழுவதும் எரியதற்கு என்ன அர்த்தம்ன்றத சொல்றேன். தேவ சந்நிதியில தேவ சமூகத்துல குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எதற்கு என்றால் அது ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எரிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இப்ப மத்தேயு 14:23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அங்கே இருந்தார். சாயங்காலத்திலிருந்து காலையில வரைக்கும் அந்த விளக்கு எரிகிறது. அது எதற்கு அடையாளம்? அது ஜெபத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் குத்து விளக்கை போல இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:26 வாசிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆண்டவர் சொல்றது பொழுது விடியுதுப்பா, நான் போகணும். அப்ப ராம் முழுவதும் அவரோடு போராடி கொண்டிருக்கிறான் ஜெபத்துல. என் ஆசீர்வதிக்கணும் என்று கேட்டுக் கொண்டிருக்கான். நான் ராவு, அதாவது அந்த சாயங்காலத்துல எரிய ஆரம்பிச்சு விடியற் கால வரைக்கும் எரியறது குறிச்சு நான் பேசுகிறேன். அது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜெபத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் எப்பவுமே அவர்கள் தேவ சந்நிதியில எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் வைப்பதற்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டது குத்துவிளக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ல கொஞ்சம் வேகமா போறேன், புரிஞ்சுக்கோங்க, என்னோட கூட டைம் இல்ல. அப்போ ஜெபிக்கிறவர்களை தேவ சந்நிதியிலே பிரகாசமாய் எரிகிற ஒரு குத்துவிளக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுடைய அனுபவம் இதுதான். அல்லேலூயா. அந்த ஜெபிக்கிற அந்த குத்துவிளக்கு மட்டும் எதுல செஞ்சாங்க? எந்த மரத்திலையும் செய்யல. எந்த மரத்திலையும் செய்யாம நேரடியா டைரக்டா பொருளுக்கு போயிடுச்சு. ஜெபிக்கிறவங்க எப்பவுமே எப்படி தாங்க? டைரக்டா நேரா அந்த பொருளுக்கு நேரா நடத்தப்படுவாங்க. பாருங்க, மத்த எல்லாம் சித்தி மரத்துல செய்யப்பட்டு எல்லாம் பொருள் தகட்டால மூடப்பட்டது. ஆனா குத்துவிளக்கு மக்கள் ஏன் நேரடியா பொருள்னால அடித்து செய்யப்பட்டது? பொருள்னால செய்யப்பட்டது ஏன் அப்படின்னா அது நேரடியா ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த சாயங்காலத்திலிருந்து காலையில வரைக்கும் ஜெபிச்சாரு. அங்க ராம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டார்கள். ராம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறதுனா அதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எரியணும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சாயங்காலத்துல ஏற்றி காலையில வரைக்கும் அது எரியட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை
கர்த்தர் இதே போலதான் குத்து விளக்காய் வைத்திருக்கிறார். அது எரிய அந்த ஒலிவ மரத்துல இருந்து அந்த எண்ணெய் வருகிறது என்று சகரியால வாசிக்கிறோம். அந்த எண்ணெயை எரிய 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 அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன, நீ ஜெபிக்க 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 உன் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அது சகரிய நாள் நான் திருப்பவான அதப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் எங்க இருந்து வருகிறது என்று சகரியால சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சொல்றாரு, இடித்து பிழிந்த ஒலிவை எண்ணெயை கொண்டுவான்னு சொல்றாரு, முன் வசனத்துல சொல்றார். அப்ப அந்த பாருங்க, எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஊற்றப்படுகிறது. அது ராவ் முழுவதும் எரிய வைக்கப்படுகிறது. அது எரிய வைக்க காரணமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜெபத்துக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, வாக்கு கடங்கா பெருமூச்சு இவரோட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அந்த எண்ணெய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த குத்துவிளக்கு நடுவுல தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில ஜெபத்து நடுவுல உலாவுகிற தேவன். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளையை நீ யார்? ஒரு குத்துவிளக்கு என்று அடையாளப்படுத்துகிறது. தேவ சமூகங்களை எரிகிற குத்துவிளக்கு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க அப்படிதாங்க வைப்பாரு. நம்ம சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்க நடுவுல தான் கர்த்தர் உலாவுகிறார். எங்க குத்துவிளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறதோ, எங்கே ஜெபம் எந்த ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அங்கே என் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு சாயங்காலம் தொடங்கி வெடிய கார் வரைக்கும் ஜெபித்தார். யாக்கோபு அங்கு போராடி கொண்டிருக்கிறார். ராமுவோடு கர்த்தர் சொல்லுகிறார், பெரிது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, விடிய விடிய ஜெபிக்கிறவங்களுடைய பலன் என்ன? அடிக்கடி ஜெபிக்கிறவங்களுடைய பலன் என்ன? எப்பொழுதும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பலன் என்ன? அவர்கள் நேரடியா எந்த மதத்துக்கும் போல நேரா பொன் குத்து விளக்கு பொன்னாக செய்யப்படுகிறது. அந்த குத்து விளக்கு பொன்னாக செய்யப்பட்டு அது தேவ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு அது எரிய வைக்கப்படுகிறது. இது ஜெபத்துக்கு முன்னடையாளமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை எப்படி வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய சமூகத்துல தேவ பிரசன்னத்துல நிக்கிறவங்க தான் ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க யாருன்னா தேவ சமூகத்துல நிற்கிறவங்க. அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு வெளிப்படுத்தல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நம் கண்களை மூடி ஜெபிப்போம். முதல் அதிகாரத்திலே இருக்கு பாருங்க, 13 வாசிங்க. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆமென். அல்லேலூயா. 7 குத்துவிளக்கின் மத்தியிலே அவர் இருக்கிறார். அடுத்து 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற 2 அதுல 1ல சொல்ல 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறதாவது, எங்க உலாவுகிறார்? ஜெபிக்கிறவங்க நடுவுல தாங்க கர்த்தர் இருக்கிறாரு. ஜெபிக்கிறவங்களோட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய தொடர்பு ஜெபிக்கிறவங்களோடு தான். அந்த குத்துவிளக்கு நடுவுல தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். குத்துவிளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு போனவரை கண்டேன்றாரு யோவான். எங்க பாக்குறாரு யோவான்? எந்த இடத்துல இயேசு நிக்கிறத பாக்குறாரு? குத்துவிளக்கு மத்தியில நிக்கிறத பாக்குறாரு. இங்க சொல்லப்படுகிறது குத்துவிளக்கின் மத்தியில உலாவிக் கொண்டு அப்படியே சுத்தி சுத்தி வராராம். உலாவுறதுன்னா என்ன? அதுக்குதான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உன் வாழ்க்கையில ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. ஏன்னா நீ அனைவருக்கு பிரகாசிக்கிற ஒரு குத்துவிளக்கு. உன் வெளிச்சத்துல நிறைய பேர் நடப்பார்கள். உன் வெளிச்சத்தை நிமித்த அநேகர் இடர்கள் அடையாமல் இருப்பார்கள். உன் வெளிச்சத்தை நிமித்த இருள் நீங்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய
அர்த்தத்துல சொல்லப்படுகிறது. எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் குத்துவிளக்காக வைத்திருக்கிறார். அந்த இருள் போகிறதால் சாயங்காலம் தொடங்கி காலையில வரைக்கும் அந்த குத்துவிளக்கு எரியணும்பா. காலையில வெளிச்சம் வந்துடும், ஆனா இரவுல வெளிச்சம் கொடுக்க என்ன வேணும்? குத்துவிளக்கு எரியணும். அந்த இருட்டு போனோம்னா அந்த குத்துவிளக்கு அங்க எரியணும்பா. என் பரிசுத்த ஸ்தலத்துல அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கட்டும். பகலில வெளிச்சம் வந்துடுங்க, ஆனா இரவுல இருட்டுல யாருங்க வெளிச்சம் கொடுக்கிறது? இந்த விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்கிறது. அது ஜெபத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் ஒரு வெளிச்சமாய் இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்களுடைய வெளிச்சத்துல அநேகர் நடப்பார்கள். அவர்கள் நேரடியாய் எந்த மரத்தால செஞ்சு பொன் தகட்டால மூடல்ல, நேரடியாய் பொன் குத்துவிளக்கு, பொன்னால் அடிக்கப்பட்டு செய்யப்பட்ட குத்துவிளக்கு. தேவ பிள்ளைங்க, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இப்படிதாங்க வச்சிருக்கிறாரு. ஜெபிக்கிறவங்க நடுவுல தான் கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிறவங்க நடுவுல தான் உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த குத்துவிளக்கு நடுவுல நின்று கொண்டு இருக்கிறதை யோவான் பார்க்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார். ஆண்டவர் எங்க உலாவி கொண்டு இருக்கிறார்? எங்க சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்? அந்த குத்துவிளக்கை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த குத்துவிளக்கு என்ன? ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்துக்கு சுற்றி சுற்றி வருகிறார் தேவ பிள்ளையே. ஒரு ராம் முழுவதும் ஜெபிக்கிற உன் ஜெபம் ஒரு நாள் பிரயாசம் வீண் போகாது. ராம் முழுவதும் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை இரவு தூக்கத்தை விட்டு ஜெபித்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இரவுல எழுந்து ஜெபிக்கிற, இரவுல எழுந்து பொழுது விட்டு எரிகிற ஜபத்துல எரிகிற தேவ பிள்ளையே, உனக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடுவில் நான் இருக்கிறேன், உன் நடுவில் நான் உலாவி கொண்டு இருக்கிறேன். நீ எங்க ஜெபிக்கிறாரோ அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். எந்த இடமா இருந்தாலும் சரி. எத்தனையோ இரவுல பன்னீர் விட்டு ஜெபித்த தேவ பிள்ளையே, எத்தனையோ இரவு தூக்கத்தை தொலைத்து ஜபத்துல நின்ற தேவ பிள்ளையே, எத்தனையோ இரவு தியாகமாய் ஜெபித்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஜெபித்தாய் அல்லவா? உன் நடுவில் தான் நான் இருக்கிறேன். நீ எரிந்து பிரகாசிக்கும்படி இன்னும் நான் உனக்கு எண்ணெயை ஊற்றுவேன். இன்னும் நான் எண்ணெயை ஊற்றுவேன். நீ எரிந்து பிரகாசி. நீ தொடர்ந்து எரிய. அந்த ஒளிவ எண்ணெயை கொடுத்த உன் மேல ஊற்றுவேன். அந்த எண்ணெயை ஊற்றுவேன். நீ தொடர்ந்து எரியணும், பிரகாசமா எரியணும். உன் வெளிச்சத்துக்கு அநேகர் வரணும். உன்னை வெளிச்சமா வைப்பேன். ஒளிகிற குத்துவிளக்கு உங்களை தேவை முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கிற கூடாரத்துக்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய நேரடி பார்வையில் இருக்கிற முழுவதும் ஜெபிக்கிற தேவ பிள்ளை, ராத்திரியில எழுந்து ஜெபிக்கிறையே, எனக்கு பதில் இதோ. எத்தனையோ தடவை ராவில நான் எழுந்து ஜெபிச்சேன் ஆண்டவரே, எத்தனையோ இரவு நான் ஜெபித்திருக்கிறேனே என்று அங்கலாய்த்தாயே. எத்தனையோ இரவு தூங்காம ஜெபிச்சிருக்கிறீங்க. உன் படுக்கையை கண்ணீரால நினைச்சிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குத்து விளக்காக வச்சிருக்கிறேன். என் கூடாரத்துல எரிகிற குத்து விளக்கு நீ. அது மட்டும் இல்ல, நான் எங்க இருக்கிறேன்? குத்து விளக்கு பக்கத்துல இருக்கிறேன். ஜெபிக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறேன். குத்து விளக்கு நடுவுல உலாங்க. நான் ஏன் உண்மையை சுத்தி வரேன்? நீ ஒரு குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு மத்தியில உலாவுகிற தேவன். நீ பிறந்து ஜெபிக்க நான் எண்ணெயை தருவேன், எண்ணெயை ஊற்றுவேன். என் அபிஷேக எண்ணெயை ஊற்றுவேன், என் ஜப ஆவியை ஊற்றுவேன், என் எண்ணெயை தொடர்ந்து ஊற்றுவேன். நீ குத்துவிளக்கு, குத்துவிளக்காய் அடிக்கப்பட்டு இருக்கிறார், பொன்னால செய்யப்பட்டு இருக்கிறார். நீ பொன்னால செய்யப்பட்ட குத்துவிளக்கு, நீ பொன்னால செய்யப்பட்ட குத்துவிளக்கு. மற்ற எல்லா பனிமூட்டம் மரத்தால செய்யப்பட்டது. ஆனா இந்த ஒரு குத்துவிளக்கு மாத்திரம் நேரடியாய் பொண்ணுக்கு வந்தது, நேரடியாய் பொன்னால் செய்யப்பட்டது. அதுக்கு எரிய எண்ணெயை அதுதான் சிகரையாக வாசிக்கிறோம். 2 ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வடிந்து கொண்டே இருந்தது. பொண்ணு இருக்கல. அந்த குத்து விளக்கு எரிய தேவ பிள்ளையே, எத்தனையோ இரவு நீ ஜெபிச்சிருக்கிறல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேச உன்னை அப்படிதான் வச்சிருக்கிற குத்து விளக்காக
காலத்திலே எழுந்து செலுத்திட நீ ஒரு குத்து விளக்கு, நீ தேவ சமூகத்திலே எரிகிற குத்து விளக்கு, வெளிச்சப்படுகிற குத்து விளக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள இரண்டு இருட்டு வந்துடும். அந்த இருட்டை போக்கும்படி அங்கே சாயங்காலம் தொடங்கி காலை வரை அந்த விளக்கு எரிய வைக்கப்பட்டது. அதே போல உன்னை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் கர்த்தர் வைப்பார். ஒரு கர்த்தர் நடத்த ஒரு கருத்தில் கொள்ள இயேசுவின் மூலம் பிதாவே.